ரஹ்மான் ரஹீம். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. நம்ம தினமும் ஒரு இபாதத் பார்த்து வரோம். இன்றைக்கி நம்ம ரொம்ப முக்கியமாக பார்த்திங்கன்னா ஒரு சூறாவை பார்க்க போகிறோம். அதுலேயும் இந்த சூறாவை நீங்கள் ஓதினால் அல்லாஹுடைய தூதராகிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்னாங்க, ஒரு மனிதனுக்கு அதுவே போதுமானது, வேறு எதுவுமே தேவையில்லை அப்படின்னு இருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளுடைய எல்லா தேவைக்கும் அதுவே போதுமானது, நம்மளுடைய எல்லா கஷ்டத்துக்கும் அதுவே போதுமானது, நம்மளுடைய எல்லா நிலைமை மாற்றத்துக்கும் அதுவே போதுமானதுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே போதுமானது. ஷைத்தானை விட்டு பாதுகாக்கிறதுக்கும் போதுமானது, ஜின்னை விட்டு நம்ம பாதுகாக்கிறதுக்கும் போதுமானது, மனிதர்கள் நமக்கு செய்யக்கூடிய நோவினையிலிருந்து நம்மளை தடுத்துக் கொள்வதற்கும் நமக்கு அதுவே போதுமானது. அதே மாதிரி மனக்கவலை, துன்பம், துயரம், நோய் எல்லாத்துக்குமே அதுவே போதும். இதை நம்ம கேட்கும் போதே நமக்கு என்ன தோணுது? எல்லாத்துக்குமே இதுவே போதுன்னா அப்போ நம்ம இதை செஞ்சாவே எளிமையாக எல்லாத்தையும் ஒரே விஷயத்தில் அடைஞ்சிடலான்னு தோணும். அந்த விஷயத்தை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். 3 சூறாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. நபி அவர்களாகட்டும், சஹாபாக்களாகட்டும், அவர்களுடைய மனைவிமார்களாகட்டும், நிறைய அறிவிப்புகளில் பார்க்க முடியுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, 3 குல் சூறா இருக்குது பாருங்கள். குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பிரப்பின் நாஸ், குல் அஊது பிரப்பின் ஃபலக். அதாவது இக்லாஸ் சூரா, அன்னா சூரா, ஃபலக் சூரா. இந்த 3 சூறா இருக்குது பாருங்கள். இது பார்த்திங்கன்னா முஅவ்வியாத் அப்படின்னு சொல்லக்கூடிய பாதுகாப்பிற்கான சூறா. இந்த பாதுகாப்பிற்கான சூறாவை ஒருவர் இரவு நேரத்தில் 3 முறை ஓதி உடல் மீது தடவி கொண்டா போதும், அவர்களுக்கு அந்த நாள் முழுவதுக்கும் அதுவே போதுமானது. அதே மாதிரி தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சக்ராத்துடைய வேதனையில் இருந்தாங்க. எந்த வேதனை? சக்ராத்துடைய வேதனை. சக்ராத்துடைய வேதனைனா மரணிக்கக்கூடிய தருவாயில் இருந்திருக்காங்க. அந்த வேதனைக்கு ஈடு வேறு எதுலையுமே இல்லை. ஏன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, சக்ராத்துடைய வேதனை வந்த மனிதர்கள் தாங்க முடியாத, அனுபவிக்காத வேதனையாக அது இருக்கும். கடைசி நேரத்தில் அந்த ஒரு வேதனை நபி அவர்களுக்கும் வந்துச்சு. அவ்வளோ சக்ராத்துடைய வேதனையில் இருக்காங்க, உடம்பெல்லாம் கொதிக்குது. அப்படி ஒரு நிலைமையில ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த 3 சூறாக்களை தான் ஓதி அவர்களுக்கு தடவுறாங்க. அந்த வேதனை குறைக்கப்படுது. அப்போ ஒரு மனிதனுக்கு நோய் நிவாரணத்தை பற்றி நம்ம சொல்லணும்னா, சக்ராத்துக்கு இணையாக வேறு எதுவும் இல்லைன்னா அந்த சக்ராத்தே குறைக்கப்பட்டுச்சுன்னா அது எவ்வளோ சிறப்பாக இருக்கும். அந்தளவுக்கு நபி அவர்கள் இந்த சூறாவை கடைசி தருவாயில் கூட ஓதியிருக்காங்கன்னு சொல்லலாம். அவர்களால் ஓத முடியாதப்போ கூட கூட இருந்தவங்க ஓதியிருக்காங்கன்னு சொல்லலாம். சுபஹானல்லாஹ். அப்போ நபி அவர்கள் இந்த சூறாக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். தினமும் இரவு இந்த 3ஐயும் 3 முறை ஓதுங்க. நீங்கள் படுத்துட்டு கூட ஓதலாம். கண்ணை மூடுறதுக்கு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி கூட நீங்கள் என்ன பண்ணலாம், இதை ஓதிட்டு உடல் முழுவதும் தடவிட்டு படுங்க. உங்களுடைய தேவைகளை கேளுங்க. அல்லாஹ் உங்களுக்கு அதை மறுநாளே அல்லாஹ் லேசாக்கி கொடுப்பான். ஏன்னா இது ஒருவருக்கு தேவையான அனைத்துக்குமே போதுமானதுன்னு நபி அவர்கள் சொல்லியிருக்கனால நம்ம தேவைகளை தீர்ப்பதற்கும் இது போதுமானது. அதே மாதிரி இதை ஓதி விட்டு என்னுடைய எல்லா பிரச்சனையும் தீர்ந்துமையா அல்லா, என் பிரச்சனைகளுக்கு தீர்வு கூடிய அல்லா, நான் ரொம்ப நாளாக காத்திருக்கக்கூடிய விஷயத்தை நடத்திக்கூடிய அல்லான்னு சொல்லிட்டு கேளுங்க. உங்கள் பிரச்சனைகளும் தீர்ந்து காத்திருக்கக்கூடிய விஷயங்கள் சுமூகமாக அமையும். அதே மாதிரி நாளைக்கு காலையில் நான் ஒரு விஷயம் செய்யலான் இருக்கேன், நாளைக்கு நாங்கள் இந்த இடத்துக்கு போகலான் இருக்கோம், இந்த ஒரு வேலையை ஆரம்பிக்கலான் இருக்கோம், நீ எளிதாக்கி வையின்னு சொல்லிட்டு இரவு நேரத்தில் ஓதிட்டு படுங்க. இதை ஓதனதுக்கு பிறகு துவா கேட்டு பாருங்க. அல்ஹம்துலில்லாஹ், அடுத்த நாள் முழுவதுமே உங்களுக்கு அது சிறப்பாக இருக்கும். அந்த மாதிரி இந்த 3 சூறாவையும் 3 முறை ஓதி நீங்கள் மேலில் தடவிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கேட்கக்கூடிய துவாவும் கபுலாகும். நீங்கள் மேலில் தடவுனால உங்களுக்கு உடம்புக்கு தேவையான ஆரோக்கியத்தையும் இந்த சூறாக்களையும் உங்களுக்கு கொடுத்துரும். அப்போ ஒரே சூறாவில் எல்லா தேவைகளையுமே நீங்கள் அடைந்து கொள்ளலாம். அதனால் ஒவ்வொரு நாள் இரவுலையும் இதை ஓதுங்க. அதே நேரத்தில் இப்போ நீங்கள் இதை தினமும் ஓதக்கூடிய பழக்கம் வந்துருச்சுன்னா, ஏன்னா இது சுன்னத்தான சூறா, நபி அவர்கள் வழமையாக இரவு படுக்கும்போது உட்காந்து இதை ஓதிட்டு தடவிட்டு அப்படியே படுத்துருவாங்க. அப்போ இது நமக்கான சுன்னத்து, நம்ம தினமுமே செய்யணும். அப்போ நீங்கள் தினமுமே செய்யக்கூடிய பழக்கம் கொண்டவர்களாக வந்துட்டால் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, தொழுகை இல்லாத போதும் ஓதலாம். அதாவது தொழுகை இல்லாத போது நம்ம குர்ஆன் வசனங்கள் ஓதலாமான்னு கேட்டால் ஓதலாம். ஆனால் எந்த வசனங்கள் ஓதலாம்னா, நம்ம வளமையாக ஓதிட்டு இருக்கக்கூடிய வசனங்களை ஓதலாம். நான் வளமையாக இதெல்லாம் ஓதுவேன், வளமையாகவே நான் டெய்லியும் என்ன பண்ணுவேன், ஆயத்துல் குர்சி ஓதிக்கொள்வேன். அதே மாதிரி குல் சூராஸ் 3 ஓதுவேன்னா அதையெல்லாம் நம்ம தொழுகை இல்லாத போது ஓதலாம். நிறைய பேர் அதை தான் டவுட்டாக கேட்குறீங்க. அப்போ நம்ம இதை தான் சொல்கிறோம். ஒரு சிலர் அந்த கமெண்ட்டில் என்ன சொல்கிறீங்கன்னா, இல்லைம்மா தொழுகை இல்லாதவங்க குர்ஆன் வசனம் ஓதவே கூடாதுன்னு சொல்கிறீங்க. அப்படி கிடையாது. குர்ஆனில் இருக்கக்கூடிய திக்ருகள், குர்ஆனில் இருக்கக்கூடிய துவாக்கள் ஓதுறதும் மாதிரி நம்ம குர்ஆனில் இருக்கக்கூடிய சூறாக்கள் வளமையாக ஓதும்போது ஓதலாம்னு சொல்லிட்டு உலகத்தின் மூத்த ஆலிம்கள் இருக்காங்களே அவங்க ஃபத்வா கொடுத்துருக்காங்க. அதனால அவங்க எல்லாரும் கலந்து பேசி மெஜாரிட்டியானவங்க அதில் ஃபத்வா கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம பழக்கமாக இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம தொழுகை இல்லாத போதும் ஓதிக்கொள்ளலாம். இதெல்லாம் நம்ம பார்க்காமையே ஓதுவோம். அதுலேயும் நீங்கள் ஃபோனில் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும், ஆப்லேயே பார்த்து கூட நம்ம ஓதிக்கலாம்.
நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து 3யுமே வந்து தமிழில் போட்டிருக்கேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. 3 சூறாவுமே இருக்குது. குல் ஹுவல்லாஹ், குல் அஊது பிரபின் நாஸ், குல் அஊது பிரபின் ஃபலக். அல்லாஹ்வே போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.